ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக வயநாடு போயிருந்தோம். வயநாட்டில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அங்கே விசிட் பண்ண பிளேஸ் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து ஜான் 2 கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து நைட்டே எல்லாமே ஜான் 1 எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நைட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. ஒரு 2 o'clock கிளம்பி அங்கே மிட் ஆஃப்டர்நூனில் நாங்கள் போகலாம் அப்படி சொல்லி யோசித்து பிளான் பண்ணி போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு 7 hours நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக 2:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு பாப்பாவை நான் அப்படியே தூக்கியே வச்சுட்டேன். சரி தூங்கின மாதிரியே அவளை கூட்டிகிட்டு போகலான்னு. ஆனால் மேடம் காரில் போட்டோன்னே முழிச்சிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே வந்தாங்க எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பாப்பா சைலண்ட்டாகவே இருந்தாள். எதுவும் அடவுமே பிடிக்கல. அழகாக உட்காந்துட்டு நல்லா பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3 hours பெங்களூர் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு 3 hours பெங்களூர் ரீச் பண்ணிவிட்டு அங்கே வந்து காஃபிக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தோம். அங்கே பெங்களூரில் செம்ம குளிராக இருந்தது. அந்த பெங்களூர் தாண்டி இது நிறுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு 8:30 போல் மைசூர் கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்தியிருந்தாங்க. அங்கே சாம்பார் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். ரொம்பவே கேவலமாக இருந்தது இனிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு 12:30 போல் நாங்கள் கேரளா அந்த வயநாடு ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து ஃபுல்லாகவே மழையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஹேர்பின் பெயின்லாம் நிறையா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ போனது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது வயநாடு என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருந்தது. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. சுற்றி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ கண்டிப்பாக கேரளானா மலை மட்டும்தான் இருக்கும், ஹேர்பின் பீன்ஸ் இருக்கும், நல்ல ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி போயிருந்தேன். ஆனால் இது வந்து எனக்கு ஸ்மூத்தாகவே இருந்தது. ஏன்னா ஹைட்னா எனக்கு பயன்றதுனால அந்த மவுண்டன் ஏறுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிம்பிளாக அந்த ரோடெலாம் அழகாக இருந்தது, நல்லா வைடாக இருந்தது. ட்ராவலுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததோட ரெசார்ட்டோட வீடியோ தான் இருந்து. ஸோ ரெசார்ட்டுமே ரொம்பவே நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இன்டோர் ப்ளே ஏரியா அந்த மாதிரியும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்லாம் இல்லை. அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஓவரால் வியூ, அந்த ரெசார்ட்டோட ஓவரால் வியூ நான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் பாப்பா விடணும் தான் ரொம்ப ஆசை. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால நான் ஃபஸ்ட் டே விடலை. ஸோ ஆஃப்டர்நூன் டைமாக இருந்ததுன்னா விட்டுருக்கலாம் அப்படி சொல்லி நான் யோசிச்சுருந்தேன். அது வந்து தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் வெயிலில் அப்படின்னு நினச்சி நான் விட்டுருந்தேன். குளிருமே எனக்கு தெரிஞ்சு வயநாட்டில் அவ்வளோவா இல்லை, நார்மலாக நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப நிறையா இருக்க மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் நான் வைத்திரியில் போய் ஸ்விம்மிங் பூலில் விடலாம் அப்படி அங்கே வந்து க்ளேயில் பண்ணுற இந்த ஆக்டிவிட்டியுமே இருந்தது. அதுவுமே டைமிங் மாதிரி தான் இருந்தது. ஜிப்லைன் வச்சுருந்தாங்க. எல்லாமே டைமிங் தான். ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி பாண்ட் மாதிரி வச்சுருந்து மீன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மீனுமே நம்ம டைமிங்க்கு போனால் அங்கே ஃபீட் பண்ண விடுறாங்க அந்த மீனுக்கு. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப கச்சன்னு இல்லாமல் நல்லா இருந்தது. ரூம் வந்து போனோடனே வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து ரூம் மாதிரியே இருக்காது, எப்படியோ ரொம்ப அலங்கோலமாக ஆகிடும் அப்படி சொல்லிட்டு போனோடனே ஒரு ரூம் டூர் எடுத்துடலான்னு இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பாப்பா வந்து உள்ளே ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த ஃபோன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி இந்த ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோமோ மேடம் அதே பார்த்து ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோனை உடைக்காமல் விட்டால் ஜாலியாக ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தா. ரூம்மே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாம் டீசெண்டாக இருந்தது. எல்லா ஹோட்டல்லையும் எப்படி இருக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. அந்த காஃபி ஸ்டேஷனு, ரெஸ்ட் ரூமு எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ ரூமோட ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருந்தது. நாங்கள் இருந்த ரூமுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பால்கனியும் இருந்தது. ஸோ ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அங்கே நிறைய வெரைட்டிஸும் ரூம் இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து இந்த மாதிரி தான். ஸோ எங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பால்கனியாக இருந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்டோர்
இண்டோர் ப்ளே ஏரியா வந்து ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இண்டோர் ப்ளே ஏரியாவுக்கு பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் ஒரு ப்ளே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு விளையாடுற மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குமே விளையாடுற மாதிரி இண்டோர் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கண்டிப்பாக அங்கே போர் அடிக்காமல் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அங்கே சாப்பிட்லாம் சொல்லிட்டு டின்னர் அங்கேயே ரெசார்ட்லேயே ஆர்டர் போட்டிருந்தோம். அங்கே வந்து இங்கேயுமே பேபி கிச்சடி ஃப்ரீ அப்படி சொல்லியிருந்தது. நான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றதுனால நான் பாப்பாவுக்கு வந்து பேபி கிச்சடியே போட்டிருந்தேன். நாங்கள் போன 2 ரெஸ்டாரண்ட்லேயுமே அதை தான் நான் பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். ஃபுட்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. குவான்டிட்டியுமே நிறையா இருந்தது. எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் குவான்டிட்டியுமே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டேம் அங்கே பக்கத்துலேயே இல்லை, கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. ஸோ அங்கே ஃபேமஸானது வந்து இந்த டேம் அப்படி சொல்லி போட்டிருந்தனால அங்கே போய் பார்க்கலான்னு அங்கே போயிருந்தோம். அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் எப்போயாவது பார்க்குறதுனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. சுற்றி க்ரீனிஷாக அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ தண்ணி இருக்கிறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே டேம் பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. இங்கே வந்து கேரளாவில் இந்த சட்டி சோறு அப்படின்றது ஃபேமஸ்ன்றதுனால அதை வந்து நாங்கள் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இந்த லக்கிடி வியூ பாயிண்ட்னு ஒன்று இருந்தது. அதுக்குமே போய் பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் ஹில்லுக்கு அவ்வளோ மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ராவல் அப்போ கொஞ்சம் கூட தெரியல. அந்த ஹேர்பின் பெண்டு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் அவ்வளோ ஹைட்டில் இருந்தோம் அப்படின்னே. இது வந்து ஸ்டெர்லிங் ரெசார்ட்டோட பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் அது. ஸோ மோஸ்ட்லி நிறைய ரெசார்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம கம்மியாக சாப்பிட்ணும் சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாம் வயிறு முட்டை தின்னுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரியே தான் சுற்றிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டுமே ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் Y3யில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ மோஸ்ட்லி வெளியவே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா பக்கத்துலேயே எல்லாமே ஆக்சசபிளாக இருந்ததுனால பக்கத்துலேயே ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். ஸ்டெர்லிங்கில் அப்படி எங்களால் வெளியே போய் சாப்பிட முடியல. ஏன்னா சுற்றியுமே அங்கே ஃபாரஸ்ட்டு தான் இருந்தது. அதனால் ஹோட்டல்லே தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த Y3 வில்லேஜ் ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். அங்கே வந்து 1 டே தான் இருந்தோம். பாப்பாவுமே அங்கே கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வயநாட்டில் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருந்தது. இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரிலாம் இல்லாமல் அங்கே நல்லா சிட்டி மாதிரியே இருந்தது. ஸோ ஜாலியாக வயநாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை சந்தோஷமாக முடிச்சுட்டு சென்னையும் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். பாய்.